ஹார்ட் இதயம் என்கிறது பஞ்சபூதங்கள்ல எந்த பஞ்சபூத தன்மையில வந்து பொதுவாக வரும்? நெருப்பு பூதத்துல வருமா? கேள்விப்பட்டிருக்கீங்க யாராவது? எஸ். அதே மாதிரி பொதுவா வந்து உங்களுக்கு நாக்கினுடைய புகைப்படத்துல வந்து நீங்க அந்த பிசிக்கலா வந்து நம்ம கிராக்ஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டியூ டு எக்ஸஸ் ஹீட்னால வரக்கூடிய பாதிப்புகள். எப்படி இருக்கு இப்ப நம்ம வந்து நிலங்கள் அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் வந்து நமக்கு நீர் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நிலங்கள் என்ன ஆகும்? வற்றி போடும், விரிசல்கள் வந்து ஏற்படும். பார்த்திருக்கீங்களா? Yes, sir. இந்த மாதிரி வந்து ரொம்ப வந்து விரிசல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். பட் உங்களுடைய நாக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஹெவியான பித்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். பட் ஒரு சிலருக்குலாம் பார்த்தோம் அப்படின்னா நாக்கே வந்து அப்படியே வந்து வெடிச்சிருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப விரிசல் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே வந்து ஹீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். பித்தம் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி. ஆனா அது எதனால இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்டெப்த் அனாலிசிஸ் தான். அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு சில மனம் சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம். ஆனா அதுக்கான காரணங்கள் அப்படிங்கிறது பல வகையா இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வந்து நமக்கு எதனால வந்திருக்கு அப்படிங்கிறது சரியா தெரிஞ்சா மட்டும்தான் அதை எப்படியெல்லாம் வந்து நம்ம சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தெரியும். சரி, அப்போதைக்கு வந்து உங்களுடைய நாக்கு நம்ம அறுசுவை மருத்துவ ரீதியா பார்க்கும்போது நீங்க என்னென்ன சுவைகளை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க மேடம்? எஸ். Sir, bitter. தமிழ்ல சொல்லுங்க மேடம். இன்னைக்கு இங்கிலீஷ் தெரியாது மேடம். Sir, கசப்பு, உவர்ப்பு, ம். ம். காரம். ஓர்ப்புன்னு சொல்லியிருக்கேனா மேடம்? சொல்றேன். துவர்ப்பு. ம். ஓகே. சரி, இங்கிலீஷ்ல சொல்லியிருந்தா கரெக்டா சொல்லியிருப்பீங்களா? ஐயோ சார், இல்ல சார். ஓகே. தடுமாற்றம், படபடப்பு. ஓகே. அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தெரிஞ்ச விஷயம் தான், அதை கன்வே பண்ணும்போது மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. சரி, அப்போ வந்து உங்களுக்கு ஓகே. கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. இதான் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல நேற்று செஷன்ல வந்து சொல்லியிருந்திருப்போம். ஈஸியா வந்து இந்த அறுசுவைகள் வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. இதை பார்த்தோம் அப்படின்னா இனிப்பு, கசப்பு, புளிப்பு ஈஸியா தெரியும். இனிப்பு, கசப்பு, புளிப்பு. அதுக்கடுத்து என்ன சொன்னோம்? தோற்பு, உவர்ப்பு, கார்ப்பு. ரொம்ப ஈஸியா வந்து நம்ம சுவைகளை வந்து ரெண்டு விதமா வந்து டிஃபைன் பண்ண முடியும். அறுசுவைகள் அப்படின்னு இருந்தாலும் அது நம்ம வந்து 2 விஷயங்களா மட்டும் ஈஸியா வந்து ஞாபகத்துல வச்சுக்கலாம். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு. அப்ப இவங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பிரதானமான சுவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா துவர்ப்பு, அதுக்கடுத்தது கசப்பு, அதுக்கடுத்து வேற என்ன சுவை சொல்லியிருக்கோம்? காரம். கார்ப்பு. அப்ப இதுல நமக்கு அந்த இந்த இந்த ரெக்டர்ல ஷோ பண்ணி பேட்டர்ன்ல பார்த்தோம்னா இந்த உவர்ப்பு, துவர்ப்பு, காரம். அதுல நமக்கு அந்த உவர்ப்பு அப்படிங்கிற அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கார்ப்பு, துவர்ப்பு அப்படிங்கிற இந்த 2 விஷயங்களும் வந்துரும். அதுக்கடுத்து இந்த இனிப்பு, புளிப்பு, கசப்பு அப்படிங்கிறதுல கசப்பு சுவையை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இப்ப இதெல்லாம் வந்து நம்ம இன்டெப்த் அனாலிசிஸ்ல போனோம் அப்படின்னா எப்படி வந்து இதை வந்து இங்க நீங்க மேட்ச் பண்றீங்க? உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, அப்புறம் இனிப்பு, புளிப்பு, கசப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஈஸியா வந்து தெரிய ஆரம்பிக்கும். சரி, அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல வந்து சொல்லியிருந்தோம். ஒரு 3 சுவைகளை வந்து ஒரு 3 தினங்களுக்கு 72 ஹவர்ஸ் வந்து நீங்க எடுக்காம இருந்தீங்கன்னா உடல் ரீதியாவும் மன ரீதியாவும்
எந்த மாதிரியான பிரச்சனை வந்து ஏற்படுதுன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி. அதில் நம்ம என்னென்ன சுவை சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, கார்ப்பு, உவர்ப்பு. இந்த 2 சுவைகள். அதற்கடுத்தது புளிப்பு சுவை. இந்த 3 சுவைகளும் சொல்லியிருந்தோம். பட் இந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். எப்படி வந்து இதெல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்தலாம். அப்ப இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து அறுசுவை மருத்துவத்தை வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஈஸியா வந்து ஒருத்தவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது உடல் ரீதியா இருந்தாலும் சரி, மன ரீதியா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம பார்த்தது வந்து டங் பேஸ் பண்ணி எப்படின்னு பார்த்திருந்தோம். இதே வந்து ஒருத்தவங்களோட சிம்டம்ஸை பேஸ் பண்ணி, இப்ப இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லிட்டீங்களா சார் படபடப்பெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நமக்கு அவங்க டங்கை வந்து நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை. அவங்க சொல்லக்கூடிய வெறும் சிம்டம்ஸை பேஸ் பண்ணி மட்டுமே அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அல்லது டைரக்டா இருக்காங்க, இன் பர்சனா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம நாடியை பார்த்து வந்து அனலைஸ் பண்ணலாம். எல்லாம் வந்து நம்ம அறுசுவை மருத்துவத்தை வந்து நம்ம சுவை மருத்துவமாக கொண்டு வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளோட வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப கிரானிக் அப்படிங்கிற பிரச்சனைக்கு இல்லைன்னா கூட, சின்ன சின்ன நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகளால ஏற்படக்கூடிய உடல் சார்ந்த பாதிப்புகள். அப்போ இப்போ மேடம் பொறுத்தவரை இப்போ காரம் எடுக்குறாங்க. ஆனா காரம் அப்படிங்கிறது நம்ம வந்து பச்சை மிளகாய் காரமோ, இல்ல வேற ஒரு ஆர்டிபிஷியலான காரங்கள் அப்படின்னு போகும்போது, நம்ம வந்து இயற்கை காரங்கள் அப்படிங்கிறத நம்ம சேர்த்துக்கணும். அப்ப இயற்கை காரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில வகைகள். அப்ப இந்த மாதிரி வந்து நம்ம ஒரே விஷயம் தான். ஆனா அத வந்து நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு அந்த சுவை மருத்துவம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீலிங் சிஸ்டமா நமக்கு உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் பயன்படும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நம்ம வந்து இன்னும் அறுசுவை அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளேயே போகல. ஜஸ்ட் நமக்கு இந்த அறுசுவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அனதர் ஒரு 10 to 15 மினிட்ஸ் மட்டுமே போதுமானதாக இருக்கும். சரி, இதுல வந்து நம்ம பொதுவா என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வாதம், பித்தம், கவுடின்னு சொல்லக்கூடிய விஷயங்களோட இந்த அறுசுவைகள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து ரிலேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ பொதுவா இந்த வாதம், பித்தம் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, உடல் வாகுகள் அப்படிங்கிறது பொதுவா வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும். ஸோ வாதம் அப்படின்னா ரொம்ப வந்து ஒல்லியா இருப்பாங்க. கபம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து குண்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாரி. பித்தம் அப்படிங்கிறது இந்த வாதத்திற்கும், கபத்திற்கும் இடைப்பட்ட நிலையில இருக்கக்கூடியது பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதே மாரி நமக்கு இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறது 3 வகையா வந்து தெரியும். பஞ்சபூதங்களோட அடிப்படையில வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். சில நமக்கு வாதம் அப்படின்னு சொன்னா நமக்கு காற்று பூதம் மற்றும் வாயு பூதம். காற்று மற்றும் ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இதே கபம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மண் மற்றும் நீர். பித்தம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நெருப்பு மற்றும் நீர். இதுதான் நம்ம இந்த வாதம், பித்தம், கபம் இதனுடைய இலவச அடிப்படை அறிமுக வகுப்புல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இப்ப இந்த பஞ்சபூதங்களோட அடிப்படையில வந்து இப்ப இந்த வாதம், பித்த, கபம் வந்து பிரிக்கிறாங்க சார். வாதம் அப்படின்னா வலி. பித்தம் அப்படின்னு சொன்னா எரிச்சல். கபம் என்று சொன்னால் அரிப்பு. இப்ப இந்த வாதம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு காற்றும் ஆகாயமும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடுது சார். காற்றும் ஆகாயம் மேல இருக்கு சார். கபம் அப்படின்னு சொன்னாலும் மண்ணுங்கிறது புரிஞ்சிடும். இப்ப நம்ம போர்வெல் இல்ல வந்து ஒரு கிணறு தோன்றாங்க சார், நீர் வருது. இல்ல ஒரு போர்வெல் போடுறாங்க. பூமியிலிருந்து நமக்கு நீர் கிடைக்குது. அப்போ பூமியும் நீர் அப்படிங்கிறத ஈஸியா நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க முடியும். ஆகாயம், காற்று அப்படிங்கிறதையும் ஈஸியா வந்து மேல் நோக்கி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த பித்தம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நெருப்பும் நீரும். அப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அப்படி எப்படி எப்படி வந்து நமக்கு நெருப்பும் நீரும் ஒண்ணா சேரும்? எஸ், அப்படி யாருக்காவது வந்து பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நெருப்பும் நீரும் சேர்ந்த மாதிரி. ஒண்ணு நமக்கு தீ எரியுது அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன பண்ணுவாங்க? ஃபயர் என்ஜின் வந்தது அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து அவங்க காற்று கொண்டு வந்து தீய அணைப்பாங்க. அப்படிலாம் வந்து நீரை கொண்டு தண்ணிய வந்து அணைப்பாங்க. அப்ப அந்த எரிகின்ற அந்த தீயில வந்து நமக்கு தண்ணீரை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த தீய வந்து அணைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா,
அப்போ அங்க அந்த தீ அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வந்து அங்க இருக்காது. அப்படி இல்ல நீர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு சார். ஒரு போர்வெல் இருக்கு, அல்லது வந்து ஒரு கடல் போன்ற பகுதியில் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப அங்க அது நீர் மட்டும் தான் வந்து இருக்கும். அப்ப நீருங்கிறது ரொம்ப ஈஸியா வந்து பூமியோட தொடர்புல இருக்கும். காற்று அப்படிங்கிறதும் ரொம்ப ஈஸியா வந்து ஆகாயத்தோட தொடர்புல இருக்கும். ஆனா இந்த பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு காட் நீரோடவும் நெருப்போடும் 2ம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இதுதான் அந்த உடலினுடைய ஒட்டுமொத்த தன்மைகள், மனிதனுடைய ஒட்டுமொத்த தன்மைகள் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த பித்தத்த வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே, நமக்கு உலகில இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா காற்று, ஆகாயம் ஓகே ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. நீரும், மண்ணும் அப்படின்னு சொல்லும்போது, நீர், நிலம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஈஸியா புரியுது. ஆனா எப்படி வந்து நெருப்போட வந்து நீர் சேர்ந்திருக்கும், அல்லது நீரோட வந்து எப்படி நெருப்பு சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய டாபிக்ஸ். இதான் வந்து நம்ம இந்த வாதம், பித்த, கபம் கிளாஸ் படிக்கும்போதே சொல்லியிருந்திருப்போம். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு குளிரா இருக்கு. ஒரு கேம்ப் ஃபயர் ஃபாலோ பண்றோம். அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு அந்த நெருப்புல இருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது மட்டும் தான், நம்மால அந்த சூடு தன்மைய வந்து உணர முடியும். அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தாண்டி நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னா, மறுபடியும் நம்ம பாடி வந்து கூல் ஆயிடும். அதனுடைய கதகதப்பு தன்மை, அந்த இதமான வெப்பம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியாது. அதே வந்து நமக்கு அந்த நெருப்பு அல்லது தீக்கு வந்து ரொம்ப அருகாமையில போயிட்டோம் அப்படின்னு சொன்னாலும், ரொம்ப வந்து நம்முடைய பாடி வந்து ஹீட் ஆயும் சுடும். நம்மளால அத வந்து பேர் பண்ண முடியாது. அப்ப நம்ம அந்த நெருப்பிலிருந்தும், வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சியிலிருந்தும் நம்ம பாதுகாப்பதற்கு, நம்ம அந்த நெருப்பிலிருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல அந்த கதகதப்பு தன்மை இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் சரவுண்டிங்ஸ்குள்ள மட்டும் நம்ம இருப்போம் இல்லையா? அதுதான் வந்து பித்தம். ஒரிஜினலான பித்தம் அப்படிங்கிறது. அந்த கதகதப்பு தன்மை. அப்போ பியூர்லி வந்து அந்த கேம்ப் ஃபயர் மாதிரி வந்து அந்த நெருப்பாவும் இல்லாம, வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த முழுவதுமான அந்த குளிர்ச்சி அல்லது நீரோட தன்மை அப்படிங்கிற மாரியும் இல்லாம, அந்த நீரும், நெருப்பும் சேர்ந்த மாதிரியான அந்த கதகதப்பான தன்மை எப்படியோ, அதே போல தான் அந்த பித்தம் அப்படிங்கிறதும். இது வந்து நம்ம இந்த வாதம், பித்தம், கபத்துல வரும்போது வந்து நெறைய டீட்டெயிலிங்கான விஷயங்கள பத்தி நம்ம பார்க்க முடியும். அப்போ பித்தம் அப்படின்னு சொன்னாலே வந்து வெறும் சூடுன்னா நெருப்பு மாதிரியான சூடு கிடையாது. அது வந்து நீருடன் சேர்ந்த கதகதப்பான, இதமான சூடு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப இந்த மாரி வந்து இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னாலே, நெறைய கான்செப்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்ப இந்த மாரி இந்த வாதம், பித்தம், கபத்தினுடைய அடிப்படையிலும் இந்த அறுசுவைகள வந்து நம்ம நெறைய விஷயங்கள பார்க்க முடியும். அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து வாதத்தினால பிரச்சனையா, பித்தத்தினால பிரச்சனையா, கபத்தினால பிரச்சனையா, இல்ல வந்து வாதம், பித்தம் 2ம் சேர்ந்த மாரி பிரச்சனையா, இதெல்லாம் நம்ம சரியா வந்து கணிக்கும்போது, அது அறுசுவைகளோட எப்படியெல்லாம் வந்து மேட்ச் ஆகும். அப்ப நம்ம என்னதான் வந்து உணவு, மருந்து, மாத்திரைகள் வந்து இது வந்து வாதம் சார்ந்த உணவுகள், பித்தம் சார்ந்த உணவுகள், கபம் சார்ந்த உணவுகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலும், அதுல வந்து மெயின் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம அறுசுவைகள பேஸ் பண்ணி எப்படி குடுக்கணும்? அப்ப எப்படி அது வந்து மன ரீதியாவும், உடல் ரீதியாவும் மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்ப நம்ம அந்த டேஸ்ட் பேஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கும்போது, நம்ம டங் டயக்னிஸ் அப்படிங்கிறத டேஸ்ட் ரீதியாவும் பார்க்க முடியும். ஆர்கன்ஸ் ரீதியாவும் பார்க்க முடியும். அப்புறம் இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடிங்கிறது எடுக்கும்போது மட்டும் தான், நம்ம இந்த உணவே மருந்து அப்படிங்கிறதுக்கு பதிலா, உணவே மருந்தாக இருந்தாலும், அந்த சுவை என்பதே மருத்துவமாக அங்க வேலை செய்யும்போது, இப்போ ஒரு குறிப்பிட்ட வியாதிகளுக்கோ, பிரச்சனைகளுக்கோ அவங்க ஒரு 1 மாசம் ஒரு மருந்து எடுத்து வந்து ஒரு தீர்வு காண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதே வந்து நீங்க அந்த அறுசுவைகளோட கான்செப்ட்ல வந்து நம்ம அந்த ஒரு மருத்துவ முறைகளையோ, அல்லது அன்றாட லைஃப்லயோ வந்து நம்ம சரியா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அதுலேருந்து ஒரு பாதிக்கு பாதி டியூரேஷன்ல வந்து நமக்கு உடல் சார்ந்தும், மனம் சார்ந்தும் பல்வேறு பிரச்சனையில இருந்து ரொம்ப ஈஸியா வந்து வெளிய வர முடியும். சரி. இப்ப இதுல நம்ம ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, நாக்கு அப்படிங்கிறது மூலாதார சக்கராவோட வந்து நிறைய தொடர்புல இருக்கு. அதே மாரி மூளைக்கும் வந்து சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாரி எல்லாம். சரி. இப்போ இதுல வந்து இப்ப நம்ம நாக்குல வந்து நம்ம ஒரு உணவு வைத்தோம் அப்படின்னு சொன்னாலே, நமக்கு உடனடியா வந்து நமக்குடைய சென்ஸ், ஹார்மோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மூளையில இருக்கக்கூடிய அந்த சுவை மொட்டுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, மூளைக்கு வந்து சிக்னல் கொடுக்கும்.
அந்த சிக்னல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த ஒரு உணவை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு ஸ்வீட் எடுக்கிறோம் சார், இல்லை வந்து ஒரு காரம் எடுக்கிறோம் சார். அப்ப அந்த நாக்கின் வழியாக நம்ம ருசித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு உணவுகளை செரிமானம் செய்வதற்கு தேவையான உடல்ல ஏற்படக்கூடிய என்ஜைம்ஸ் நொதிகள், அதே போல உடல் சார்ந்த மனம் சார்ந்து நம்மளை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அது சார்ந்து இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், இந்த 2 விஷயங்களுக்கான தன்மைகளை நமக்கு அதை சுவைத்து எடுக்கும்போது மட்டும்தான் மூளையில இருந்து அந்த சிக்னல்ஸ் அப்படிங்கிறது பல்வேறு இந்த நொதிகள் ஹார்மோன்ஸ்க்கெல்லாம் வந்து அல்லது உறுப்புகளுக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து சரியா வந்து கிடைக்கும். இது என்ன சொல்லுவாங்க? பசித்து ருசித்து ரசித்து புசிக்க வேண்டும். இப்ப ரசித்து அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம இன்ட்ரெஸ்டா வந்து ஃபீல் பண்ணி சாப்பிடுறது. ருசித்து அப்படின்னு சொன்னா அந்த நாக்கால வந்து அந்த டேஸ்ட் வந்து நம்ம சென்ஸ் பண்ணி உணவுகளை எடுக்கக்கூடியது. இன்னொன்னு நன்கு பசித்ததுக்கு பின்னாடி நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள். இப்போ வந்து நல்லா பசிச்சு நம்ம சாப்பிடணும், இன்னும் அதை ரசித்து சாப்பிடணும், இன்னும் ருசித்து சாப்பிடணும். இது வந்து பொதுவாக வந்து நம்ம ஒரு உணவுகளை வந்து எடுக்கிற அதே உணவுகளை தான், ஆனா இந்த தன்மைகளை வந்து நம்ம சரியா புரிஞ்சு தெரிஞ்சு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மூளையில இருந்து செல்லக்கூடிய அந்த கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா வந்து தங்கு தடைகள் இல்லாம எல்லா விஷயங்களுக்கும் வந்து போகும். இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நுணுக்கமான விஷயங்கள் நம்ம சரியா தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நாம வந்து இந்த நாட்பட்ட பிரச்சனைகளோ அல்லது ஒரு சில தீராத பிரச்சனை இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி. இங்க பித்தத்துக்கு தான் அந்த பெருசா அப்படி சொல்லியிருக்காங்களே தவிர்த்து கபத்துக்கோ வாதத்துக்கோ பாத்தீங்கன்னா பெருசா நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த மாதிரி பித்தம் அப்படிங்கிறது நம்ம எப்படி வந்து அந்த கதகதப்பு தன்மை, கதகதப்பாக இருக்கக்கூடிய அந்த சூடு தன்மை அப்படிங்கிறது தான். அப்ப அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா பேலன்ஸ் ஸ்டேட். அந்த கேம்பருக்கு வந்து ரொம்ப அருகாமையிலும் போகக்கூடாது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்துடக்கூடாது. அந்த பர்டிகுலர் எக்ஸாக்டான ஒரு லொக்கேஷன்ல இருந்தோம் அப்படின்னு சொல்ல மட்டும்தான் அந்த கதகதப்பு தன்மை நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த உடலை வந்து ஏத்துக்கும். ரொம்ப கிட்ட போனாலும் சுடுதுன்னு சொல்லி விலகி வந்துருவோம். ரொம்ப விலகி போயிட்டனாலும் ரொம்ப குளிருதுன்னு சொல்லி கிட்ட வந்துருவோம். அந்த மாதிரி அந்த மிதமான தன்மை அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நமக்கு இந்த அறுசுவை மருத்துவம் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது தான். அதனுடைய தன்மையில தான் நம்ம இந்த அறுசுவை மருத்துவத்தை வந்து பார்க்கணும். அதுதான் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும் அப்படின்னா மிகினும் குறையனும் நோய். இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் அங்க வந்து பர்டிகுலரா சொல்ல வர விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா அந்த மிதமான தன்மை என்று சொல்லக்கூடிய பித்தத்தை பேஸ் பண்ணி தான் சொல்ற மாதிரி வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இதுல நிறைய விஷயங்கள் நீங்க தெரிந்து புரிந்து உணரும் போது மட்டும்தான் புரியும் எப்படி வந்து இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ளெல்லாம் வந்து அடக்கமாயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்க சார், இப்ப இதுல வந்து டிஃபால்ட்டாவே எனக்கு இந்த வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறது சுவையோட வந்து எப்படி சம்மந்தப்படுது அப்படிங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த வாதம் பித்த கபம் அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு அடிஷனல் லெவல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3 விஷயங்கள் மட்டும்தான். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்திருந்தோம். ஒரு மனிதன் வந்து உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமான தேவைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்ன சொன்னோம்? யாராவது சொல்ல முடியுமா? எஸ், எனிஒன்? சரி. ஒண்ணு வந்து காற்று, இன்னொன்னு நீர். இந்த காற்றை எடுத்துக்கிட்டு அப்படின்னா மனம் சார்ந்த நிறைய விஷயம் சொல்லலாம். என் உயிர் மூச்சு காற்று நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பெரும்பாலும் வந்து மனம் சார்ந்த இடங்கள்ல வந்து வரும். அடுத்த வந்து நம்ம காற்று அப்படிங்கிறத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நீர். நீரின்றி அமையாது உலகு. அதற்கு அடுத்தது வந்து உணவு. உணவு, உறக்கம். எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே விஷயங்கள் தான். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப பசியோட இருக்காங்க. அவங்களால வந்து சரியா தூங்க முடியுமா? நோ சார். சரி. இப்ப இதே வந்து ஒருத்தவங்க வந்து ஃபுல்லா ஹெவி மீல்ஸ் வந்து ஃபுல்லா சாப்பிட்டுட்டாங்க. அவங்கள அறியாம என்ன பண்ணோம்? தான் வந்து தூங்கக்கூடாதுன்னு சொன்னா கூட
அவங்க சாப்பிட்ட ஃபுல் கட்டு கட்டியிருப்பாங்க. அதனுடைய தன்மை என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கலா அவங்க தூக்க நிலைக்கு ஒரு மாதிரியான மயக்க நிலைக்கு வந்து கொண்டு போயிடும். இதெல்லாம் வந்து நம்ம பள்ளி, கல்லூரி காலங்கள்ல படிக்கும்போது எல்லாரும் வந்து பொதுவா வந்து ரியலைஸ் பண்ணியிருப்போம். அத சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா, முதல் பீரியட்ஸ் அல்லது 2வது பீரியட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே தூக்கம் வர மாரி இருக்கு, சொக்குற மாரியே இருக்குன்னுலாம் வந்து சொல்லுவாங்க. இப்போ பொதுவா அந்த பசிக்கு வந்து நம்ம ஒரு உணவு வந்து நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, பொதுவா அந்த ரிலாக்ஸேஷன் ஸ்டேட் அந்த உணவு, உறக்கம் அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே கேட்டகரில வரக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப நம்ம ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருந்தோம். நாம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத விட, இருக்கோம் அப்படிங்கிறது தான். அப்போ யாரு வந்து நல்ல ஒரு உறக்கம் இருக்கோ, அவர்களுக்கு மட்டும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மையான தகுதிங்கிறது இருக்கும். அது 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரிதான். அப்ப அந்த நல்ல சவுண்ட் ஸ்லீப்ன்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல உறக்கம் அப்படிங்கிறது, யாருக்கெல்லாம் பிரச்சனையா இருக்கோ, அவர்கள் எல்லோருக்குமே நாம டைரக்ட்டா பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உணவு, உறக்கம் அப்படிங்கிற கான்செப்ட்ல உணவு முறைகள்ல கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள். அப்ப இந்த நீர், உணவு அல்லது உறக்கம், அதுக்கு அடுத்தது வந்து காற்று. இந்த இத அப்படியே வந்து நம்ம வாதம், பித்த, கபத்தோட பொருத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீர் அப்படிங்கிறது ரத்தம். காற்று அப்படிங்கிறது நம்முடைய பிராணசக்தி. பித்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வெப்ப ஓட்டம். நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த கதகதப்பு தன்மை. இந்த கதகதப்பு தன்மை வந்து சரியா வந்து இல்ல அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய உடலினுடைய இயக்கங்கள் வந்து அப்படியே வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். நமக்கு பிளட் ஃப்ளோலாம் வந்து ஃப்ளோ ஆகாது. அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுடும். ஸ்டார்ட்டிங்ல நம்ம சொன்னோம் இல்லையா? இது நாம நினைக்கிற மாரி பித்தம் அப்படின்னா, வெறும் சூடு கிடையாது. கேம்ப் ஃபயர்ல நம்ம எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தது போல, கதகதப்பு தன்மை. இதே வந்து நமக்கு யாருக்காவது வந்து ஃபீவர் வருது அப்படின்னு சொல்லும்போது, தொட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஃபீவர் வந்து ரொம்ப அடிக்குதுங்க. சூடு அதிகமா இருக்குன்ற மாரிலாம் வந்து பார்த்திருப்போம். அப்ப இது 3 விஷயங்கள் எத குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம். இந்த 3 விஷயங்கள் தான் ஒரு மனிதனுடைய மனம் சார்ந்த, உடல் சார்ந்த விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள். இதே வந்து நம்ம உணவு ரீதியாக நம்ம வருது அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் வந்து நமக்கு வந்து ஆற்றலை கொடுக்கக்கூடியது. நமக்கு உறக்கத்தை கொடுக்கக்கூடியது. உணவு, உறக்கம் 2மே ஒரே கான்செப்ட் தான். இப்ப நமக்கு வந்து ஹீமோகுளோபின்ஸ் வந்து ரைஸ் பண்ணணும் சார். அதுக்கு வந்து இந்த உணவுகளெல்லாம் சாப்பிடுங்க. ஹீமோகுளோபின் வந்து ரைஸ் ஆகும்ன்னு சொல்றாங்க. அப்ப அந்த உணவுகள் ரீதியாக நம்ம இந்த அறுசுவை மருத்துவம் அப்படிங்கிறத நம்ம இன்க்ளூட் பண்ணி குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, பிரைமரியா அந்த காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், ரத்த ஓட்டம். இந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ரத்த ஓட்டம் அப்படிங்கிறத தாண்டியும், உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த அந்த நீரினுடைய தன்மை, ஹைட்ரேட்டட் கெப்பாசிட்டி அப்படின்னும் எடுத்துக்கலாம். அப்ப இந்த உணவு, உறக்கம் அப்படிங்கிறதுல கூடிய அந்த பித்தம் சார்ந்த அல்லது வந்து பொதுவாக அந்த மிதமான தன்மை என்று சொல்லக்கூடிய பேலன்ஸ்டு ஸ்டேட் அப்படிங்கிறத உணவு ரீதியா நம்ம எடுக்கும்போது, அத நம்ம சுவை மருத்துவமாக பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த உணவு, உறக்கம் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு, இந்த காற்றோட்டம், ரத்த ஓட்டம் அப்படிங்கிறதையும், எப்படியெல்லாம் அறுசுவையில வந்து கொண்டு வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும், அடுத்தடுத்த அந்த மேல்நிலை வகுப்புகள வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ, இப்ப இவ்வாறெல்லாம் வந்து நமக்கு அந்த அறுசுவை மருத்துவம் அப்படிங்கிறது, பல்வேறு இடங்கள்ல வந்து நமக்கு உறுதுணையா இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரி. இப்ப நம்ம இந்த அறுசுவை மருத்துவத்த பத்தியே நம்ம வரலையே சார். அதுக்குள்ளயே நமக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்ன சார் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி.